OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நான் மகேந்தர், ஏஜ் 24 ஆகுது. நான் ஐடிலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ஜென்ரலாக எனக்கு குக் பண்ண தெரியாது, நல்லா சாப்பிடுவேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நியூவாக ஒரு கிராஜுவேட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன கேட்சுன்னு சொல்லும்போது குக் பாட் அப்படின்னாங்க. சரி குக் பாட்னு சொல்லும்போது எப்படியும் நம்ம சமைச்சு சாப்பிட போகிறது கிடையாது. ஆனால் எல்லா ஹோட்டலும் ட்ரை பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். சரி நம்மளாக ஓனாக குக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி போக போகிறேன். இப்போ இங்கே வந்திருக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம OPOS குக் பாட்டில் வந்துட்டு இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ராஜ்மா மசாலா. இதுக்கு முன்னாடி நீங்கள் ராஜ்மா மசாலா டேஸ்ட்டு எதுவும் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி பசங்க ரூமில் ஒரு ஒன்றரை டெப்ட்டு பார்த்துருக்கோம். ஓகே, டேஸ்ட் ஒன்றும் வந்து இன்றைக்கி OPOS குக் பாட்டில் வந்து நம்ம ராஜ்மா மசாலா பண்ணுறது பார்க்கலாம். அதுவும் நீங்கள் இன்றைக்கி லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ராஜ்மான்ற பீன்ஸில் கிரேவி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுவும் நான் தான் பண்ணணுமா? அது எப்படி வருது என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுங்க. ராஜ்மா வந்து ஒரு கப் நம்ம எடுத்துருக்கோம். அவங்க ஆல்ரெடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு கப் ஊற வச்சு அது 2 கப்பாக வந்துருந்துச்சு. அது எல்லாமே நல்லா ரெட்டிஷாக கொஞ்சம் பெருசாக ஊற வச்சதுனால கொஞ்சம் அதிகமாக வந்துருந்துச்சு. அதை போட்டு குக் பண்ணணும்னு சொன்னாங்க. நம்ம ராஜ்மா வந்துட்டு ஒரு 12 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம். அது வந்து ஒரு கப் ஊற வச்சது இப்போ வந்து 2 கப் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ ராஜ்மா ராஜ்மா முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். 2 கப் தண்ணி எடுத்துருக்கு. ஃபுல்லாக ஊற்றிடலாம். ராஜ்மா வந்து உள்ளே முங்கிடுச்சு, லைட்டாக இருக்கு. நெக்ஸ்ட்டு கேரமலைஸ் பண்ண டொமேட்டோ, கேரமலைஸ்டு ஆனியன், அடுத்து சால்ட் 2 ஸ்பூன். சால்ட் மட்டும். ஒரு பிளேட்டில் நிறையா கலராக மசாலாலாம் வச்சுருந்தாங்க. அவங்களே மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அது ஒன்று ஆட் பண்ண சொன்னாங்க. நானும் இல்லைலாம் ஒன்று ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அடுத்து கரம் மசாலா, சீரகத்தூள், கோரியண்டர் தூள், அப்புறம் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், நம்ம பெருங்காயம் சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம கிராம்பு, பட்டை, பிரிஞ்சியல் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து முகலாய் தடுக்கா இது பேர். அதையும் போட்டுடலாம். அது ஒரு 2 ஸ்பூன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எல்லாமே போட்டாச்சு. எதுவும் மிக்ஸ்லாம் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து மெனுவில் போயிட்டு ஹீட் ஆப்ஷன், இதில் போய்ட்டு நம்ம வந்து டைம் செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா ராஜ்மா வந்து கொஞ்சம் வேகணும் அப்படின்றனால நம்ம வந்து லோ ஹீட்டில் வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம் அன்றைக்கி. அதனால் நம்மளே டைம் செட் பண்ணுறோம். 30 மினிட்ஸ் செட் பண்ணோம். இப்போ வந்து 10ல் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் அமுக்கினீங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வைக்கிறோம். இப்போ 30 மினிட்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கம்மியாக டைம் செட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து குறைச்சிக்கலாம். சரிங்களா? இதுவும் வந்து ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து OPOS குக் பாட்டில் வந்துட்டு வெண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம நார்மலாக வந்து குக்கர்லாம் விசில் வரும் இல்லைங்களா? அதுக்கு பதிலாக வந்துட்டு வெண்ட்டு வந்து க்ளோஸில் இருக்கும். ஒரு சில ரெசிபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு வேணுங்கிறதுக்கு வெண்ட் வந்து க்ளோஸ்டு, இல்லைனா வந்துட்டு விசில் வந்து நம்ம எடுத்து விட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம வந்து வெண்ட்டு க்ளோஸில் வச்சுருக்கோம். 30 மினிட்ஸ் வச்சாச்சு, ஆன் பண்ணியாச்சு. பார்க்கலாம் ராஜ்மா மசாலா எப்படி வருது. இப்போ நம்ம OPOS குக் பாட்டில் வந்துட்டு ராஜ்மா மசாலா வச்சாச்சு. டைமிங் வந்து நம்ம வந்து பார்த்தோம். 30 மினிட்ஸ் நம்மளே வந்து டைம் செட் பண்ணி வச்சோம். ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ ப்ரெஷரும் செட்டில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ வந்து வெசில்ஸ் எடுத்து வெளில வச்சிடலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக குக் பண்ணி அது வெளியே எடுக்கும்போது ராஜ்மா ரொம்ப சாஃப்டாக நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ராஜ்மா வந்து இப்போ வந்து முழுசாக இருக்குது வெந்து. இதை நம்ம என்ன பண்ணால் லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ ராஜ்மா மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். ராஜ்மா மசாலாங்க நான் இது வரைக்கும் ஹோட்டலில் பெரிய பெரிய ஹோட்டலில் மெனுக்காலில் மட்டும்தான் பார்த்துருக்கேனே தவிர டேஸ்ட் பண்ணது கிடையாது. இது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வேறு போட்டோம் இல்லைங்களா, அந்த கலர் எல்லாமே மாறாமல் அப்படியே வந்துருக்கு உங்களுக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குது. நல்லா வெந்திருக்கா? நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நம்ம தோரம் பருப்பு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே தவிர இதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் மேக்ஸிமம். இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா ராஜ்மா வந்து நம்ம நார்மலாக வந்து குக்கரில் எல்லாம் வேக வச்சோம்னா சட்டுன்னு வேகாது. நம்ம என்ன தான் ஊற வச்சா கூட அது வேகாது. இதில் வந்து நல்லா வெந்திருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. அவங்களுக்கு என்ன அப்படின்னே சொல்கிறதுக்கு வந்து முடியலை. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவங்க வந்து ரொம்ப நான் ஃபஸ்ட் டைம் ராஜ்மா சாப்பிட்றேன். ஓகே. ஹோட்டல் நிறையா மெனுவில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் சாப்பிட்றேன். இனி நீங்கள் வந்து ஹோட்டல் மெனுவில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. குக் பாட் இருந்ததுன்னா நீங்களே வந்துட்டு டக்குன்னு ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா?